வரலாறு கேட்டிங்கன்னா அவன் பச்சை தண்ணி கூட குடிச்சிருக்க மாட்டான், ஏன் சாக்கடையில் உட்காந்துருக்கான். உண்மையான அந்த சமாதியில் இருக்க சித்தரோட வாழ்க்கை வரலாறு எடுத்து படித்து பார்த்தோம்னா ஐயா வந்து சாப்பிடவே மாட்டாருங்க, தண்ணி கூட குடிக்க மாட்டாருங்க. அவர் இந்த சாக்கடையிலையும் இங்கே பக்கத்துலேயும் இப்படியே உட்காந்துருந்தாருங்க. அப்புறம் சமாதியானதும் உள்ளார எடுத்து வச்சு சிவலிங்கத்தை மேலே வச்சுக்கிட்டாங்க. ஆனால் அவர் பேரை சொல்லி உணவு போடுறான பாருங்க, வடை பாயாசம் மோர் தயிர் என்னென்ன ஐட்டம் இருக்கோ அத்தனையும். அதில் டொனேஷன் கலெக்ஷன் புக்கு வேறு எடுத்துகிட்டு வந்துடுறது. அதில் நம்ம ஆளுங்க ஜீவ சமாதிக்கு சாப்பாடு போட்டால் என்ன புண்ணியம் தெரியுங்களா, என்னமோ அந்த சித்தர் வந்து போட சொன்ன மாதிரி. ஞானத்தை மட்டுமே உலகத்திற்கு உபதேசத்துக்கு வந்தவங்க தான் சித்தர். ஏதாவது சோறு போகிறதுலாம் வரலங்கய்யா. இந்த சோத்தை நீங்களே சாப்பிட்டுக்கலாங்கய்யா. இந்த சோறு சாப்பிட்றதுக்கு என் சித்தர் எழுதுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் உங்கள் வீட்டில் சாப்பாடு இல்லை? அன்னப்பஞ்சம்லாம் இல்லை. அதெல்லாம் ஒரு காலத்தில் அன்னப்பஞ்சம்லாம் இருந்துச்சு. சாப்பாட்டுக்கே பஞ்சம் இருந்த காலங்கள் உண்டு. அப்போ அன்ன சத்திரங்கள் அமைச்சு மன்னாதி மன்னர்கள் ஜமீன்தார்கள் ஒரு தனவான்கள்லாம் சாப்பாடு போட்டாங்க, அன்ன சத்திரங்கள் அமைச்சாங்க, வழிபோக்கர்கள் இருந்தாங்க. அந்த வழிபோக்கர்களுக்கெல்லாம் உணவளிக்கப்பட்டது. இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. காசு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ஹோட்டல். அன்றைக்கி ஹோட்டல் கிடையாதுங்கய்யா. வடலூரில் வள்ளல் பிரான் ராமலிங்க சுவாமி சத்திய தர்மசாலையை நிறுவும் போது அந்த ஊரில் ஹோட்டல் கிடையாதுங்கய்யா. அந்த அனுபவத்தை அனுபவிக்க வரும்போது ஒரு பசி வந்துடும்ங்கிறதுக்காக வைக்க சொன்னார். இன்றைக்கி நீங்கள் தடப்படலாம் கிண்டி புளி சாதம் மோர் சாதம் என்னங்க ஆன்மீகம் எங்கே போகுது? ஜீவ சமாதியிலே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த காய்கறியை வெட்டி பெரிய அண்டால அது ஏதாச்சும் ஒரு சமயக்காரனை கொடுத்தா விட நல்லா சமைச்சிருப்பான். அப்படி தான் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தடவை வந்து எங்கே போனோம்னா, ஒரு எனக்கு சத்தியமாக உண்மையாக தெரியும் எனக்குள்ளார ஞானம் இருக்கின்றது, ஈஸ்வரன் எனக்குள்ளார இருந்தால் உணர்ந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கிளாஸ்லாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னை ரொம்ப போட்டு டைட் பண்ணி என்னோடய ஃபாலோவர்ஸில் ஒரு 2-3 பேர், ஐயா நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து இந்த இடத்துல பெரிய அற்புதங்கள்லாம் நடந்துச்சு. அத்திரிமலைன்னு ஒன்று. இந்த அத்திரிமலைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பக்கத்தில் இருக்குது. அத்திரிமலை பொட்டல்புதூர் பக்கத்தில். பொட்டல்புதூர்னா என்னன்னு கேட்குறீங்களா? மொஹைதீன் ஆண்டவர் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு மகான் இஸ்லாமிய சூஃபி. இன்னைக்கு பாக்தாத்தில் ஜீவ சமாதி தர்கான்னு சொல்லுவாங்க, தங்கத்திலே இழைச்சி வச்சுருக்காங்க. சித்தாதி சித்தன் அந்த மகான் வந்து தொழுகை பண்ண இடம், அதாவது தவம் பண்ண இடம், தியானம் பண்ண இடம். அந்த இடத்துல ஜோதி வச்சுருப்பாங்க. ஒரு தீபம் தான். தீபம் வந்து 11 தீபம் அவர் கையால் ஏற்றி வச்சுட்டு போனார். அங்கே உள்ளார போய் நின்னாலே அவ்வளோ அனல், அது ஒரு மாதிரி எனர்ஜியாக இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம அனுபவித்த விஷயம் சத்தியமான விஷயம், நல்லாயிருக்கும். அதுக்கு பக்கத்தில் அந்த அத்திரிமலைன்னு ஒரு மலை இருக்குது. நான் சொல்கிறேன், காடு ஏறி மலை ஏறி காய்கிழங்கு சருகு தின்று காமத்தியால் சிரசு வெடித்து மாண்டவர் கோடான கோடியப்பா சொரூபமுத்தி சுருக்கமாச்சின்னு சொல்கிறோம். எங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு சித்தர் காட்சி கொடுத்தாரு. ஏன் உங்கள் வீட்டில் காட்சி கொடுக்கலையா? அந்த சித்தருக்கு ஏதோ முடியல போல இருக்குது, காட்டில் தான் காட்சி கொடுப்பாரா? வீட்டில் வர்றதுக்கு அவருக்கு என்ன பிரச்சனை? சரி, சில நேரங்களில் வந்து சொல்லி புரிய வைக்கலாம், சில நேரங்களில் கூடிய அழைச்சிட்டு போய் புரிய வைக்கணும். வேகாத வெயில், நம்ம தேகம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பாட்டு விறுவிறுன்னு ஏறிடுவோம். நம்ம ஜாலியாக பாட்டு பாடிட்டு சித்தர்கள் பாட்டை பாடிக்கிட்டு நம்ம ஏறிட்டோம். நம்மளோட வந்ததெல்லாம் கொஞ்சம் கனமான உடம்பு, ரெண்டும் முடியாமல் தள்ளாடிக்கிட்டு மேலே ஏறியாச்சு. மேலே ஏறினா மணி ஒரு 12 இருக்கும். நான் சொல்கிறேன், இப்படிலாம் கால் நொந்து கை நொந்து போகிறது இல்லையா ஆன்மீகம்? இங்கே எந்த சித்தரும் காட்சி கொடுக்க போகிறது இல்லையா அப்படிங்கிறது. இல்லைங்க ஐயா, நீங்கள் வாங்க எங்களுக்கு, நீங்கள் வந்து அனுபவிச்சு நீங்கள் சொல்லணும். சரி, என்னடா அது? சரி, அப்போ நம்ம ஃப்ரீயாக இருந்த காலம் வேறு, அப்போ தான் ஆரம்பம். சரிவா, எனக்கு தெரியும் அங்கே ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு, அவங்களுக்கு புரிய வைக்கணும். சரிவா, நம்மளோட ஒன் ஆஃப் த ஆர்கனைசராக இருந்தாங்க, அதனால சொல்கிறேன். அப்போ மேலே போகும்போதே சொல்கிறேன், முக்கால்வாசி திட்டு போகும்போதே சொன்னேன், அதாவதுப்பா இந்த இடத்துல சாப்பாடு கூட உங்களுக்கு பிரச்சனை தான், பாருங்கள் வாங்க அப்படின்னு. போன வேகத்துக்கு டீ கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் அப்போ தான் என்ட்ரு ஆகிறோம் கோயிலில். எங்கள் ஆளுங்க அப்படியே வேர்க்க விருக்க, அப்பா அந்த டீ கொடுக்குறாங்க, அந்த டீயே போய் குடிச்சிடலான்னு போகிறான். இவன் போகிற நேரம் முடிஞ்சிருச்சு டீ. நான் தான் சொன்னேன்ல உங்களுக்கு இந்த டீ கிடைக்காதுன்னு, அப்புறம் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எப்போதும் வெறுமனே பார்வையாளன். ஞானி பிருந்தாவனர் எப்படி வெறுமனே பார்ப்பேன் இங்கே என்ன நடக்குது. அங்கே ஒரு 10 அம்மா உட்காந்துக்கிட்டு, அதில் ஒரு அம்மாவுக்கு மூட்டு வலி முது வலிலாம் இருக்குள்ள இருக்குது. அம்மா இந்த மூட்டு வேற வலிக்குதுன்ட்டு இந்த காய்கறி கட் பண்ணிடுது. அப்படியே பார்த்தேன், எப்பா சாமி நான் பட்னியாகவே இருந்துக்கிறேன், நான் என்னால் இங்கே சாப்பிட முடியாது, என்ன விட்டுருங்க.
காய்கறி எல்லாம் வெட்டுறாங்க. இன்னொரு அம்மா, என் பொண்ணுக்கு தான் கல்யாணமே ஆகலை, அதனால தான் இந்த அத்திரிமலைக்கு வந்தானாச்சு கல்யாணம் நடக்கும்னு சொன்னாங்க, அதனால தான் வந்திருக்கேன். இன்னொரு அம்மா, எனக்கு மூட்டெல்லாம் நைட் ஆனால் குடையும் அப்படின்ட்டு இன்னொரு அம்மா, நாங்கள்லாம் வந்து இந்த ஜீவ சமாதிக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே போனோம் என்ன நடக்குதான், காசு பணம் வந்துடுதான். இந்த ஜீவ சமாதிக்கு போனால் என்ன வந்துடுதான், நோய் நொடி சரியாயிடுதான். இந்த ஜீவ சமாதிக்கு போனால் இப்படியே ஒரு டாக் ஓடிச்சு. நான் கொஞ்ச நேரம் நின்று பார்த்தேன். நன்றி வணக்கம், நான் போய் அப்படி உட்காந்துக்கிறேன்ப்பா, நீங்கள் இந்த பூஜையெல்லாம் அங்கே ஏதோ செய்கிறாங்கிறீங்க, எல்லாம் கலந்துட்டு வாங்க, நான் போய் இந்த மரத்தடியில் உட்காந்து படுத்துருக்கேன் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்டாக அப்படின்னு போய் உட்காந்தாச்சு. நம்ம ஆளுங்களா போய் அது கோயிலில் எல்லாருக்கும் அந்த கலப்புல இருக்குது, எல்லாருமே கீழே தான் நடந்து வந்தாகணும். சாமி மணி அடிச்சிச்சோ இல்லையோ, இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் பிளேட்டோட அந்த பாக்கு பிளேட்டோடு நிற்கிறாங்க லைனில். என்னடா அது, இவ்வளோ பெரிய மகத்துவம் இந்த சுவாமி இருக்கார், அத்திரி இருக்காருன்னு சொன்னாங்க. அங்கே ஒரு நல்லாவும் இருக்கும் அந்த இடத்துல. ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு ஊற்று இருக்குது, அது ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து பொங்குது தண்ணி. அது எங்கேருந்து வருதுன்னு தெரில, பட் அது அப்படியே ஓடுது தண்ணி நல்லாவே. தண்ணி எடுத்து குடிச்சலாம் பார்த்தா நல்லா இருந்துச்சு. ஐயா, இயற்கையில் நல்ல அற்புதமான இடங்கள்லாம் இருக்குது, நம்ம அதெல்லாம் அந்த இடத்தெல்லாம் குறை சொல்ல. நீ என்ன நினச்சிக்கிட்டு போகிறாங்கிற பிரச்சனைலாம் உங்ககிட்ட இருக்குது. அத்திரி மலையிலையோ பொதிகை மலையிலையோ சதுரகிரியிலையோ இல்லை, பிரச்சனை எங்கே இருக்குது, நமக்கிட்ட நம்ம மைண்டில் இருக்குது. அப்போ அதை முடிக்கிறோம். நம்ம ஆளுங்க பிடிச்சிக்க சாப்பாடு தட்டை வாங்கி பிளேட்டை வாங்கி கொண்டு வந்தாச்சு. இதில் என்ன வேற அந்த சாப்பாடு சாப்பிட்டே ஆகணும். அந்த பக்கம் பார்த்தா அந்த கடுமையான வேலையெல்லாம் நம்மளால் தான், ஆம்பளால் தானே செய்ய முடியும், வேறு வழி கிடையாது. அந்த சமையல் அதெல்லாம் தூக்கி வடிக்கணும்ல சாப்பாடு, பெண்களால் முடியாது. நம்ம ஆளுங்களை பார்த்தா என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, ஒவ்வொரு ஜீவ சமாதிக்கும் இந்த பூஜைக்கும் வந்துடுறது, இந்த சாப்பாடை போடுறது அப்படின்னு. நம்ம ஆளுங்க ஓரளவுக்கு டாக்கு இப்படி தான் இருந்துச்சு. சரி ரைட்டு, சாப்பாடு தட்டோட குழம்போடு எடுத்துருந்தாங்க. அப்பா அப்படியே நீங்கள் சாப்பிட்ருங்க, எனக்கு பசியே இல்லை, வேண்டாம், நீங்கள் சாப்பிட்டாதாங்க ஐயா நாங்கள் சாப்பிடுவோம். இல்லை, அடுத்து உலகத்திலே பெரிய மாயை என்ன தெரியுமா, குரு சிஷ்ய பந்தத்தில் சிஷ்யந்தான் மாயை குருவுக்கு. கட்டின மனைவியோ ஏன் சத்தியம்யா, இது நான் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் இந்த வார்த்தையை. உலகத்தில் வந்து கட்டிய மனைவியோ பெற்ற தாய் தகப்பனோ பெற்ற பிள்ளைகள்லாம் மாயை கிடையாது, சிஷ்யந்தான் மிகப்பெரிய மாயை. ஏன் ஆதாரத்தோட சொல்றேன். அதாவது ராகவேந்தரோட வாழ்க்கையில ராகவேந்தர் இறுதி சமாதிக்கு போகும்போது அப்பண்ணாவை வெளில அனுப்பிடுவாரு. ஏன்னா அப்பண்ணா தான் அவரோட பிரதான சீடன். அப்பண்ணாவால பார்க்க முடியலையே, ஏன்னா அப்பண்ணாவை பார்த்தா இவர் சமாதி ஆயிருக்க முடியாது. தன்னோட சிஷ்யன் 64 பேர் கிட்டத்தட்ட வச்சிருந்திருக்காரு. 63 சிஷ்யர்களுக்கும் ஜீவ சமாதி பண்ணிட்டு தான் சமாதி ஆகுறார். உலகத்தில் அதே மாதிரி மகான்லாம் பார்க்க முடியாது. முடிஞ்சா ஒரு தடவை அங்கெல்லாம் போயிட்டு வாங்க. எந்த உலகத்து சித்தர்காடு, சித்தாலங்காடுன்னு சொல்லுவோம், பதில் சித்தர்காடு. அது அப்போ வனாந்திரமாக இருந்துச்சு, இப்போ தான் வீடுங்களாகிடுச்சு. அந்த இடத்துல நம்ம அங்கெல்லாம் நைட்லாம் இருந்துருக்கோங்க. அங்கெல்லாம் உட்காந்து சீர்காழி சிற்றம்பல சுவாமிகள்லாம் நம்ம அனுபவிச்சிருக்கோம் அந்த ஆற்றல்லாம். ஏன்னா அதெல்லாம் இங்கே பதிவு பண்ணணும், தெரியவே மாட்டேங்குது மக்களுக்கு அந்த மாதிரி இடம்லாம். அங்கெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு தெரில. இப்போ ஃபெமிலியர் ஆயிடுச்சுன்னா நம்மளால தான் சாப்பாடு போட ஆரம்பிச்சிடுறீங்களே. அது ஃபெமிலியர் ஆகாத வரைக்கும் தான் எங்களை மாதிரி ஆளுங்க போக முடியுது. கொஞ்சம் ஃபெமிலியர் ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் அப்படி தான் நாங்கள்லாம் பைரவ உபதேசம் எடுத்து ஏறக்குறைய ஒரு 15 வருஷம் ஆகுது. நாங்கள் பைரவரை தரிசனம் பண்ணும்போதெல்லாம் பைரவர் கோயிலில் ஒரு ஆளுமே இருக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சொரக்காயை பிரித்து அதில் விளக்கு போடுறது என்ன, தேங்காவை உடைச்சு கபால ஜோதின்னு பேர் இருக்குது. தேங்காவை உடைச்சு தேங்காயில் தீபம் போடுறதுன்னா என்னென்னா, இந்த தேங்காவை இந்த ஸ்கல்லில் இருக்கு, இந்த தேங்காய் உள்ளார ஜோதி இருக்குது, அதுதான் பைரவர். இந்த ஜோதிக்கு பேர் பைரவர். திகம்பரம் நிர்வாணம்னு பேர். மனம் நிர்வாணப்பட்ட பின் உடல் நிர்வாணத்தை சொல்லவில்லை. உண்மையில் பைரவ வழிபாடுங்கன்னா உடல் நிர்வாணம் அல்ல, மனம் நிர்வாணம். அதனால்தான் பைராகியாக இருந்த பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் உடலில் துணிகளை நீக்கவில்லை, ஆனால் பைரவ சித்தர் என்று பெயர் பெற்றவர் இதே சென்னையில். தெரியுமா? தெரியாது. அது தெரிஞ்சா நாங்கள் எங்க இருக்கோம். பைரவ சித்தர் என்று மிகவும் போற்றப்பட்டவர் பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள். நவகண்டி யோகம் செய்து காட்டியவர். உடம்பு 9 பார்ட்டா கைட்டு போட்டவர். 9 கோள்களோட ஆதிக்கமும் 9 பார்ட்டா உடம்பை பிரித்து போகிறது நவகண்டி யோகம்னு பேர். அதில் சித்தி பெற்றவர். சென்னையில் இது பாடகச்சேரிங்கிறது கும்பகோணம் அருகாமையிலேருந்து அங்கெல்லாம் மடம் வச்சார். பட் சமாதியானது சென்னை.